Fine. Welcome back, guys. So this is your unit 4, right? So we are looking into this Python introduction. Okay. So keyword and identifier we have seen till now, and also the introduction of Python we have seen. So the things which we have seen till now, keywords and identifiers. We also saw a demo on the identifier. Correct. Now let's move on to the next one. That is comments. So as I said earlier, single line comment. What is comment basically? Comment are non-programming instructions. These instructions are not considered by the interpreter of Python. So you just give this. It is used for the programmer to issue some meaningful statements which other programmers can understand or he can understand after some time. So here we got this hash for the single line comment, and if you want multi-line comment then it's going to be three quotes or three double quotes. I mean, within that block you can have multi-line comments. See here, for example, if I'm going to have a comment, then it can be like this is single line comment. I think that this is non-programming instruction. See, even if I give here some mistake, like for example, 2a equal to 10 is an error, correct or not? You cannot give a variable name with a number. But if I'm going to give this with a pound symbol, this is no more considered as an error. Why? Because it's a comment. It can have anything you like. புரியுதா? என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அது தவிர இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் வைக்கலாம். இப்படி இப்படி வச்சா திஸ் இஸ் மல்டி லைன், திஸ் இஸ் மல்டி லைன். இதோ பர்பஸ் ஒன்று தான் உங்களுடைய. யூ கேன் ஹாவ் எனி டாக்குமெண்டேஷன் ஒர்க் இன் யுவர் கமெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்பிரட்டர் ரீட் பண்ணாங்க. ஓகே, சரி. அடுத்தது, இப்போ ஆல்ரெடி நம்ம ஐடென்டிஃபையர் பார்த்துட்டோம். அந்த ஐடென்டிஃபையர்ன்றது நேம்ஸ். இப்போ நாங்கள் ஐடென்டிஃபையர் வந்து மாடியூல் நேமாக இருக்கலாம், கிளாஸ் நேமாக இருக்கலாம், மெத்தட் நேமாக இருக்கலாம், இல்லை வேரியபிள் நேமாக கூட இருக்கலாம். அந்த வேரியபிள் நேம் தான் நான் ஏஜ்னு சொல்லி உங்களுக்கு காட்டினேன். ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஒரு வேரியபிள் நேம், அப்புறமா ஈக்குவல் டு சைன். ஈக்குவல் டுன்றது அசைன் பண்ணுறது. 18 நம்பரை நம்ம ஏஜுக்கு அசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதை அவுட்புட் பண்ணணும்னா பிரிண்ட்டு நேம் இங்கே பார்க்குறோம். இப்போ இந்த பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் வேரியபிள்ஸ். அதாவது உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாம் இஷ்யூ பண்ணுற ஒரு மெமரி லொக்கேஷனுடைய பேர். மெமரி இருக்கும், அந்த மெமரிக்குள்ளே ஒரு லொக்கேஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு ஒரு பேர் இருந்தால் தான் நாம் போய் அதை ரீச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பால் இருக்குது, எங்கே இருக்குது? பாத்திரத்தில் இருக்குது. கிச்சனில் வெள்ளை பாத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவேன்ல, வெள்ளை பாத்திரம் அப்படின்னா அதான் வேரியபிள் நேம். ஸோ அதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு தட் பர்டிகுலர் பிளேஸ். ஸோ அதில் தான் இதில் 30ன்ற வேல்யூ அசைனாக இருக்குது. அண்ட் வேரியபிள் நேம்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி. அப்பர் கேஸ், லோயர் கேஸ்னால் வேறு வேறு நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எல்லா வேலிட் ஐடென்டிஃபையர் கான்செப்ட் வேரியபிள் நேம்ஸுக்கும் பொருந்தும். கெட்டிங் தட் கைஸ்? சரி, இப்போ வேரியபிள்லே பாருங்கள். இப்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஸ்லோ ஒன்று ஒன்றா கற்றுப்போம். இப்போது ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏக்கு 5 அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் கமா கொடுத்து நீங்கள் வந்து வேறு வேல்யூ கொடுத்தா அது பிக்கு அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப கமா கொடுத்தா இன்னொரு இதுக்கு அசைன் ஆகிடும். சரி, இதில் 2 விஷயம் பார்க்கலாம். பைத்தானுக்கே யூனிக்கான விஷயம். ஒன்று வந்து இந்த ஏபிசி இருக்கு பாருங்க. நான் டேட்டா டைப்பே சொல்ல, அது இன்ட்டா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா, நான் எதுவுமே சொல்ல. இதில் இருக்கிற பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இவன் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, பைத்தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் டைப் ப்ரோக்ராமிங்கையும் சப்போர்ட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் டேட்டா டைப் கொடுக்கலனாலும் இவன் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப்பை அசைன் பண்ணிடுவான். அதாவது ஒரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் அது எந்த வகையை சார்ந்தது, அதான் டைப். டைப்ன்றதுன்னா எந்த வகையை சார்ந்தது,
அது வந்து கிளியரா சொல்லிடும். இப்போ ஏ வந்து இன்ட் வகையை சார்ந்தது, பி வந்து ஃப்ளோட் வகையை சார்ந்தது, சி வந்து ஸ்ட்ரிங் வகையை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது. ஸோ இது வந்து பைத்தான் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல. அதாவது நார்மல் மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட் ஐன்னு கொடுப்போம். சில பார்த்தீங்க ஃப்ளோட் எஃப்னு கொடுப்போம், லாங் இன்ட்னு தருவோம். தந்தாதான் எடுத்துக்கும். ஆனால் இங்கே தேவையில்லை, டைரெக்டாக லூஸ்லி டைப்டுன்னுவாங்க இந்த லாங்குவேஜஸ்க்கு. அதே நேரத்தில் வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாங்குவேஜஸ் கூட இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ஆப்ஜெக்ட் பேஸ்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், ஸ்ட்ரக்சர்ட், ஃபங்க்ஷன் ஓரியன்ட் எல்லாத்தோட கலவை தான் இது ஒரு பைத்தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இது நல்லா உங்களுக்கு ஒரு ஹோல்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் பண்ணலாம். கெட்டிங் தட். ஸோ ஏ கமா பி கமா சின்றது ஏக்கு 5, பிக்கு 3.2, சிக்கு ஹலோ. இப்போ பிரிண்ட் பண்ணால் பாருங்கள். அதே நேரத்தில் நான் வேணும்னா இது என்ன டைப்புன்னு கூட பார்க்கலாம். இது ஒரு சின்ன டெமோ மாதிரி பார்ப்போமா? சரி, இதே ப்ரோக்ராமில் நான் டெமோஸ் பண்ணிகிட்டே போகிறேன். உங்களுக்கு லேப் புக் தனியாக இருக்கும். நான் பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லேப் தனியாக வரும். அப்போ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இது டெஸ்ட்டு. இதில் தான் நம்ம டெஸ்ட்டு ப்ளே கிரவுண்ட். இது நமக்கு இதில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சி இங்கே பாருங்கள். ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு 10 கமா 3.14 கமா ஃபைன் தானிஷ் அப்படின்னு கொடுத்தா இப்போ பிரிண்ட்டு ஏ பாருங்க. கரெக்டாக ஏக்கு வந்து 10 பிரிண்ட், 10 பிரிண்ட் 30 காட்டிச்சு டக்குன்னு. சரி, 10 பிரிண்ட் ஆகுது கரெக்டாக, பழைய வேல்யூ. சரி, இதே நான் பி பிரிண்ட் பண்ணால் இன்னொன்று கவனிச்சிங்களா? பிரிண்டில் ஆட்டோமேட்டிக்காக நியூ லைன் கிரியேட் ஆகுது. அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து பிரிண்ட்டு சி. ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இவன் வந்து என்ன டைப்புன்னு சொல்லுவான் பாருங்கள். அவனே டைப்பை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கள். இங்கே வந்து டைப் ஆஃப் பி அப்படின்னு சொன்னால் இவன் ஃப்ளோட்ன்றான் பாருங்கள். இதோட வேல்யூ என்ன? டைப் ஆஃப் சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன இந்த இது நம்ம சிலையும் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இன் சி லாங்குவேஜ் ஆல்சோ டைப் ஆஃப்னு இருந்துச்சு நமக்கு. அதே தான் இதுவும். டைப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்? நாம் இதோட டைப்பை நாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 10 3.14ன்றது ஃப்ளோட்டு, 10ன்றது இன்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் வந்து அதை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லுது. கெட்டிங் தான். ஸோ எவ்வளோ சார் நம்ம போட முடியும் இந்த மாதிரினா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சரி, வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தா ஏதாவது எரர் துப்புவானா அதுவும் பார்த்துக்கலாமா? இங்கே பாருங்கள், துப்பிட்டான் பாருங்கள். ஓகே, ஏ ப்ளஸ் பி ஏபிசி தான் இருக்குது. ஆனால் இங்கே உனக்கு 10 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்றான். டூ மெனி வேல்யூஸ் டு அன்பேக்ன்றான். கெட்டிங் தட். சரி, இப்போ ஒரு வேல்யூ கம்மியாக கொடுத்தா என்ன நடக்கும் அதையும் பார்ப்போம். நாட் இனஃப் வேல்யூஸ் டு அன்பேக். ஸோ அதிகமாக கொடுத்தாலும் ஒத்துக்காது, குறைச்சலாக சொல்ல கொடுத்தாலும் ஒத்துக்காது. ஃபைன். ஸோ யூ கேன் சி வெரி வெல் ஹியர். நாட் இனஃப் வேல்யூஸ் டு அன்பேக், நாட் இனஃப் வேல்யூஸ் டு பேக். ஸோ இப்படி தான் இருக்கும். காட் திஸ் ஃபைன். இன்னும் ஞாபகம் இங்கே நம்ம வந்து இங்கே செமிகோலன்லாம் தரல, அதையும் நல்லா பார்த்துக்குங்க. ப்ரோக்ராமிங் சீலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ஒரு செமிகோலன் வரும் அட் தி எண்ட். இங்கே எதுவுமே கிடையாது. அதுவும் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இன்னொரு சின்ன விஷயம் காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்து நம்ம ஃபார்மேட்டட் அவுட்புட் சொல்லி சீல பார்ப்போம். அதே போல் ஈவன் இன் ஜாவாவில் கூட பிரிண்ட் எஃப்னு சொல்லி வரும். இதில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்னா, ஃபார்மேட்டட் அவுட்புட் இருக்குது, ஆனால் பிரிண்ட் எஃப்னு வராது. டாட் ஃபார்மேட்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங்குக்கு டாட் ஃபார்மேட் சொல்லி மெத்தட் இருக்குது. உதாரணத்துக்கு இப்படி பண்ணலாம். த வேல்யூ ஆஃப் சி இஸ் சொல்லி ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன் அண்ட் இட்ஸ் டைப் இஸ் இப்படி கொடுக்கலாம். பாருங்க, இப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து டாட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்து நாம் என்ன பண்ணலாம்? சி கமா ஃபைன் டைப் ஆஃப்
சி இப்போ நமக்கு தேவை என்ன தேவையோ அது கொடுத்துடலாம். டாட் ஃபார்மேட்ன்றது நமக்கு வந்து பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும், எவ்வளோ வேணாலும் அக்செப்ட் பண்ண வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். அது வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு போகும், செகண்ட் ஆர்கியூமெண்ட் இந்த இதுக்கு போகும். கெட்டிங் தட்? சி இப்போ ரன் பண்ணி பாருங்க இதை. இங்கே டானிஷ், ரைட்? இங்க பாருங்க, the value of c is Danish and its type is class str வருதா? ஸோ இந்த c ஓட வேல்யூ இதுல வந்துருது, இந்த c ஓட வேல்யூ இதுல வந்துருது, இந்த டைப் ஆஃப் c ஓட வேல்யூ இதுல வந்துருது. மேக்கிங் சென்ஸ் கைஸ்? ஸோ இது ஒரு ஒரு புதுசு இது உங்களுக்கு. ஸோ ஒரு பிரிண்ட்டை பண்ணும்போது சாதாரணமாக பிரிண்ட் ஃபார்மேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும் மற்ற லாங்குவேஜஸில். இங்கே வந்து டாட் ஃபார்மேட் என்ற மெத்தடை வச்சு நீங்கள் வந்து ஃபார்மேட்டட் அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ இப்போ எழுதணும், இங்கே நான் இப்போ இதை புரிய வைக்கணும்னா கமெண்ட் எழுதலாம். த பிலோ கால் ஆஃப் ஃபார்மேட் மெத்தட் வில் டூ print in our desired formatted output and all. புரியுதாமா? ஸோ திஸ் இஸ் a simple வேரியபிள். இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க நீங்கள். சரி, ஃபைன். இன்னொன்று பாருங்க, மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு ஒரே நேரத்தில் வேல்யூ கூட அசைன் பண்ணலாம் நீங்கள். அதாவது ரெண்டு வேரியபிளுக்கு ஒரே வேல்யூ கூட அசைன் பண்ணலாம் ஒரே டைமில். அப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணலாம். வேரியபிள் 1 ஈக்குவல் டு வேரியபிள் 2 ஈக்குவல் டு ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்துடலாம். கெட்டிங் தட்? வேரியபிள் 1 ஃபைன், ஈக்குவல் டு வேரியபிள் 2 கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். கொடுத்தா இந்த ரெண்டுத்துக்கும் அதே வேல்யூ வந்து அசைன் ஆகிடும். ஃபைன், பார்க்கலாமா? இங்கே பாருங்க, உதாரணத்துக்கு அதே கொடுக்கலாம். நேம் 1 ஈக்குவல் டு நேம் 2 ஈக்குவல் டு ஃபைன் இன்ஜினியரிங். சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம் ஸ்ப்ரிங்கை, டபுள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம். பாருங்கள், இது வந்து இப்போது பிரிண்ட்டு நேம் 1 பிரிண்ட்டு நேம் 2 எது கொடுத்தாலும் பார்த்தீங்களா, ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ. டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் அதே தான். டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன், அப்போ கூட அதே வேல்யூ தான் வரும். ஃபைன், மேக்கிங் சென்ஸ் கைஸ்? ஈஸியாக இருக்கா? சரி, இது வந்து இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆன் வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் கிடையாது. நீங்கள் வேணும்னா எப்போ வேணாலும் இந்த வேல்யூவை நீங்கள் மாற்றலாம். நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, இது பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு நேம் 1 பிரிண்ட் பண்ணிட்டீங்க, திரும்ப நேம் 1 ஈக்குவல் டு ஃபைன் திஸ் இஸ் மை காலேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா அது மாறிடும். பிரிண்ட்டு நேம் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முதல்ல இன்ஜினியரிங் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் அது இஸ் மை காலேஜ் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ஜினியரிங் பிரிண்ட் ஆகுது பாருங்கள் திரும்ப. ஏன்னா அது நேம் 2ஓட வேல்யூ, அப்படி தானே? ஸோ நேம் 1 வந்து மாறிடுச்சு, ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் பிரிண்ட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் டேட்டாவுடைய வேல்யூவை, அதாவது வேரியபிளுடைய வேல்யூவை நீங்கள் மாற்ற முடியும். Fine guys, so let me stop with this unit 4, then we'll continue with the next thing. Thank you.